முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட நான் பகிர்ந்து வந்திருக்கேன். அருமையான கல்வியை தரக்கூடிய அற்புதமான நிறுவனம் இந்த ஆச்சாரியா நிறுவனம். அதன் நிறுவனர் அரவிந்த் அவர்களுக்கு ஒரு சிறப்பான கரவோசை எழுப்பி நமது பாராட்டை தெரிவிக்க வேண்டும். ஏன்னா நான் படிக்கும் போது இது போல வாய்ப்புகள்லாம் எனக்கு கிடைக்கும். நான் PhD வரைக்கும் படித்தேன், டாக்டரேட் பட்டம் வாங்கினேன். இஸ்ரேல், சவுத் ஆப்பிரிக்கா, தாய்லாந்து, இங்கிலாந்து, ஸ்வீடன், இது போல பல நாடுகள் சென்றேன். ஒரு பேராசிரியர், விஞ்ஞானி, பல கட்டுரைகள், ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதியிருக்கேன். ஆனா இது போல ஒரு தரமான கல்வியை நான் பெற முடியல. அதை கொடுத்த உங்களுக்கு, உங்க பெற்றோர்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்த இந்த ஆச்சாரியா கல்வி நிறுவனத்தை நான் மனமாற பாராட்டுகிறேன். இன்னைக்கு தரமான கல்வி பல நிறுவனங்கள் கொடுக்கிறாங்க. கருணை கொலைகள், பெண்களை, சின்ன பெண்கள், ஒருதலை காதல், அந்த பெண் கொலை செய்யப்படுகிறார். நமக்கு எல்லாருக்கும் பிள்ளைங்க இருக்கு. அந்த பையனும் பாவம் ஒரு கொலைகாரன் என்று ஒரு தவறான ஒரு பட்டம் சூட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறான். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு எனக்கு தெரிந்த ஒரு சில ரகசியங்களை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். சொல்லலாமா வேணாமா? சொல்லலாமா வேணாமா? இன்னைக்கு தரமான கல்வி இருக்கு, பிள்ளைகளுக்கு ஒரு தரமான ஆரோக்கியம் சென்று அவங்களுக்கு மருந்து, ஊசி எல்லாம் போடக்கூடிய ஒரு நிலையில, ஒரு அவல நிலை. இந்த மாணவ மாணவியருக்கு சொல்லித் தருவதற்கு பள்ளி இருக்கு. ஆனா இதுக்கு இந்த மாணவ மாணவியர் செய்யற தவறுக்கு காரணம் யார்? நான். என் பிள்ளைகள் தவறு செய்தால் காரணம் அதற்கு நான் தான் காரணம். அதுபோல ஒவ்வொரு பெற்றோரும் தான் அதை பொறுப்பேற்க வேண்டும். இந்த ஆரோக்கியம் பற்றாக்குறைக்கு ஒரு சின்ன ரகசியம் சொல்றேன். பசி அறிந்து உணவு இருக்க வேண்டும், பசிச்சு சாப்பிடணும். அந்த காலத்துல பெரியவர்கள் கேட்டாங்க, 100 வயது வாழ்வதற்கு என்ன ரகசியம்? 2 சொன்னார்கள். பசித்து புசி, ருசித்து அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த பசின்ற உணர்வே என்ன என்று தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஒரு பெரிய தவறு. உடல் பருமன் ஆகிறது, பல நோய்கள் வருகின்றன. பசி என்ன தெரியுமா? Can somebody explain? யாராவது ஒருத்தர் பசினா என்ன சொல்ல தெரியுமா? பசி என்ற உணர்வு எப்படி இருக்கும்? யாராவது சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தருவேன். பசின்ற உணர்வு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு கிஃப்ட் தருவேன். யாராவது ஒரு பெற்றோர் அழிவை நோக்கியா சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவாவது சொல்லுங்க. பசி என்ற உணர்வு என்னது? இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகம், அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சமுதாயம். அதுதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வயிற்றுல இடது பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் வரும், ஒரு சத்தம் வரும். வைப்ரேஷன் மோட்ல செல்போனை போட்டா எப்படி இருக்கும்? அந்த உணர்வு இங்க கிடைக்கும். இந்த உணர்வே அறியாத அளவிற்கு குப்பை தொட்டி மாதிரி நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கும். ஏதாவது இந்த உடலை ஒரு குப்பையை செரிக்கக்கூடிய ஒரு சாதனம் போல ஓய்வே கொடுக்காம இதை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால தான் 1000 வருடம் வாழக்கூடிய மனித இனம் 125 வருடங்களாக மாறியது. அதுவும் பாதியாகி 60 ஆயிடுச்சு. அதுவும் கூட இல்லை, 40 வயசுல அகால மரணங்கள். நான் போட்டிருக்க இந்த கண்ணாடி டிரைவிங்காகவும் கம்ப்யூட்டர் ரீடிங்காகவும் தான். I am 47.
என்னால கிளியரா படிக்க முடியும் கண்ணாடி இல்லாம. காரணம் பசி அறிந்து உண்ணுவதா. இதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இதை பத்தி உங்களுக்கு கூடுதல் தகவல் வேணும்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்றேன். அடுத்த முக்கியமான 2வது விஷயம் உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இன்னைக்கு மனிதனுடைய சாதனைகளுக்கெல்லாம் ஒரு தடையாக இருக்கக்கூடிய ஒரு கெட்ட உணர்வு என்ன சொல்லுங்க. நான் சாதிக்கணும், நீங்க சாதிக்கணும், உங்க பிள்ளைகள் சாதிக்கணும். ஆனால் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு கெட்ட உணர்வு என்ன? பயம், தோல்வி பயம். தோத்து கொள்வோமோ, ஃபெயில் ஆயிடுவாங்களோ, பிள்ளைய போட்டு அடிக்கிறது, திரிப்பது. அந்த பயத்தை எப்படி போக்குவது? அந்த பயம் என்ற உணர்வை எப்படி உடைப்பது? ஒரு சிறிய பயிற்சி, ஒரு சிறிய பயிற்சி பெரியவர்கள் செய்யணும், பெற்றோர்கள் செய்யணும். எதை பார்த்து நான் பயப்படுகின்றேனோ அதை செய்ய வேண்டும். எதை பார்த்து நான் பயப்படுகிறேனோ அதை நான் செய்ய வேண்டும். ஒரு பாம்பு இருக்கு, பயம் எனக்கு, ஆனால் அந்த பயத்தை போக்க வேண்டும் என்றால் வல்லுநர்கள் சொல்லக்கூடிய, சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி என்னன்னா, அந்த பாம்பை அடிக்கணும், பழகணும். அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் செய்யணும். இதை நீங்க சொல்லிக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுங்க. அற்புதமான ஒரு பள்ளி, இதை நம்ம செய்யணும். 3வது ஒரு முக்கியமான விஷயம், அன்பு. ஏன் பிள்ளைங்க ஓடி போகுது? பையன் ஏன் ஒரு பொண்ணை எடுத்துட்டு ஓடுறான்? ஒரு பொண்ணிய பையனை எடுத்துட்டு ஓடுது. வீட்டுல நீங்க கொடுக்காத, நான் கொடுக்காத ஒரு சில விஷயங்கள் அந்த பையன் கொடுக்கலாம். என் பொண்ணுக்கு, உங்க மகளுக்கு நான் என் வீட்டுல கொடுக்காத ஒரு சில விஷயங்களை நீங்க சில கொடுக்க வேண்டிய ஒரு தவறிய விஷயங்களை உங்கள் மகள் இன்னொரு பையனுக்கு கொடுக்கிறார். ஏன்? என்னத்தை கொடுக்க தவறினோம்? அன்பு. அன்புனா என்ன? முட்டாய் வாங்கி கொடுக்கிறது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறது. The law of attraction, ஈர்ப்பு சக்தி. நாம் ஈர்த்து கொள்ள வேண்டும், நம் பிள்ளைகளை ஈர்த்து கொள்ள வேண்டும். இப்போ அருமையா செய்யறாரு அரவிந்த், அறிந்தோ அறியாமலோ அது எங்க தெரிந்து கொண்டார் என்று தெரியவில்லை. ஒரு பாச பிணைப்பு, ஒரு கட்டி தழுவுதல். நம் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும். கணவனும் மனைவியும் அதை செய்ய வேண்டும். அந்த பாச பிணைப்பு, எம்ப்ரேசிங், கட்டி பிடித்தல். ஒரு மனிதனுக்கு குறைந்தது ஒரு நாளைக்கு 20 முறை 20 பாச பிணைப்புகள் தேவை. ஆராய்ச்சி சொல்லுகிறது 20 பாச பிணைப்புகள் கொடுக்கிறோமா? நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோம். ஆண் பிள்ளையா இருந்தாலும், பெண் பிள்ளையா இருந்தாலும், தாயும் தகப்பனும் கொடுக்க வேண்டும். மற்றொரு ஆராய்ச்சி சொல்கிறது, குறைந்தபட்சம் பிள்ளைகளை 3 முறையாவது கண்ணுக்கு கண் பார்க்க வேண்டும். அது கூட நேரம் இல்லை, அதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. 3 முறையாவது மெயின்டைன் ஐ கான்டாக்ட். பிள்ளைகளை பார்த்து பேச வேண்டும், பிள்ளைகளை பார்க்க செய்ய வேண்டும். இந்த ஒரு அடிப்படை ஒரு பழக்கங்களை கூட, ஒரு ரகசியங்களை கூட நம்ம கையாளாம போறதுனால தான் இன்னைக்கு பிள்ளைகள் அந்த அன்பை வெளியில தேடுறாங்க. ஒரு தொடு உணர்வு வேண்டும், பிள்ளைகளை அரவணைக்க வேண்டும். பேசி தீர்த்து கொள்ள முடியாத விஷயமே கிடையாது. அது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளோட படிப்பை பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வல்லுநர்கள் சொல்வது, அம்மாவும் அப்பாவும் சண்டை. அம்மாவும் அப்பாவும் சண்டை போடுது, அது ஈர்ப்பு. வீட்டுக்கு வீடு வாசல். கணவனுக்கும் மனைவியும் சண்டை போடாமல் இருக்கவே முடியாது. ஆனால் சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்தால் அது பாவம். அது எதிர்கால சந்ததிக்கு செய்யக்கூடிய ஒரு பாவம். நாம் போடக்கூடிய சண்டை தெருவில் இருக்க வேண்டும். அதாவது பெரிய ஒரு பிரைவேட் பிளேஸ், நாட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த சில்ட்ரன். அது பிள்ளைகள் பார்க்கக்கூடாது. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பிள்ளைகளோட மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். பிள்ளைகள் தப்பு பண்றாங்கன்னா யார் காரணம்?
என்னுடைய ஜீன், என் மனைவியுடைய ஜீன், மரபு, அதுதான் அங்க இருக்கு. நான் பழையதை மறந்திருக்கலாம், ஆனால் அது மரபணுவாக என் பிள்ளைகளிடம் இருக்கிறது. நான் அவர்களை குறை சொல்லலாமா? நான் உருவாக்கிய வாரிசு. அதே போலதான் உங்களுக்கும் இதை நாம் கடைபிடிக்கிற அன்பு என்ற ஒரு உணர்வை கொடுக்க வேண்டும். கொடுப்பதுதான் அன்பு. வேண்டாம், செய்யாத, அது பண்ணாத, இது பண்ணாத, மறுப்பது வெறுப்பு. பார்த்து அதை கையாள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறப்பான ஒரு கூட்டத்திற்கு நீங்கள்லாம் வந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஒரு இந்திய குடிமகனாக ஒரு செம்மையான எதிர்கால சந்ததியினரை நாம் உருவாக்கக்கூடிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஏதோ படிக்க வைத்தோம், ஒரு வேலைக்கு அனுப்பினோம் என்று மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல உணவாளராக, ஒரு நல்ல குடிமகனாக நாம் உருவாவதோடு நம் பிள்ளைகளையும் உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது என்று நான் அதை பதிவு செய்து உங்களை இதை கடைபிடிக்குமாறு அன்புடன் கேட்டு